ஆஃபீஸ் ரூம் வெளியில் அந்த செவத்துலேயே கருப்பு பெயிண்ட் அடித்து அதுதான் நோட்டீஸ் போர்டு இல்லை, கிருத்திகை அமாவாசைலாம் அதில் தான் எழுதி போடுவாங்க. அந்த கோயில்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் சாக் பீஸில் மௌன சுந்தரம் பேசுவார்னு எழுதியிருக்காங்க. அது மழையில் போயிடுச்சு. நான் போகிறேன், 100 சேரு, பிளாஸ்டிக் சேர், ஒரு 12 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் அப்போவே தெளிவாகிட்டேன், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம் இவ்வளோ தான் அப்படின்னு. பேச ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் அந்த 12 பேரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எழுந்தாங்க. எழுந்து சார் வணக்கம்னு சொன்னாங்க. வணக்கம்னு போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து 2 பேர் வந்தாங்க. உள்ளே வர்றவங்களும் வணக்கன்றாங்க, நானும் வணக்கன்றேன். வர்றதும் போகிறதும் வர்றதும் 3/4 ஹவர் பேசினேன். ஒரு 75 வணக்கம் வச்சுருக்கேன். பேசி முடித்த உடனே பார்த்தா அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்குது, அதே 12 பேர். அப்புறம் தான் நினச்சேன், அவங்க பேச்சு கேட்க வரல. இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குல்ல, அவன் அதுக்காக வந்து அங்கெல்லாம் ஈரமாக இருக்குது, அதனால் நம்ம முன்னால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து விட்டான். வேலைக்கு போகிறேன் சார், கல்யாணம் பண்ணுன்னு கேட்க முடியல. என் சொந்தக்காரன் ஒருத்தன் தெய்வம் மாதிரி வந்து கேட்டான், வேலைக்கு போகிறானே மோகன், ஏதோ பொண்ணு பார்த்து முடிங்களேன்னு. எங்கள் அம்மா ஐயோ என்னங்க நீங்கள் கோச்சிக்கு போகிறான்னாங்க. கோச்சிக்கு போகிறான், எதிர்பார்த்துனுக்குற கோச்சிக்கு போகிறான். அவன் தங்கச்சி 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணிப்பான்னு அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க சார். என் பெரிய தங்கச்சிக்கு 18 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு 29. கல்யாணம் பண்ணிட்டோம், போயிடுச்சு. அப்புறம் ஆடி சீரை அமாவாசை எல்லாம் முடிஞ்சுது. கரெக்டாக பிரசவத்துக்கு வந்தது. குழந்த பிறந்தது, அனுப்பிச்சிட்டோம். அப்பா இந்த வருஷமாவது ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். சின்ன தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது, பிரசவம். அப்புறம் பெரிய தங்கச்சி 2வது குழந்தைக்கு வந்தது. எனக்கு வயசு 35 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்க. புத்தக திருவிழாவின் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் துணை ஆட்சியர் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்களுக்கும், பாவலர் என் அன்பு அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும், இந்த விழா ஒருங்கிணைப்பில் இருந்து வரும் பாசத்துக்குரிய டாக்டர் அனுராதா அவர்களுக்கும், சிஇஓ வெற்றிச்செல்வி அவர்களுக்கும், பப்பாசி அமைப்பின் தலைவர் மற்றும் செயலாளர் திரு முருகன் அவர்களுக்கும், இங்கே இந்த கருத்தரங்கை கேட்க குழுமியுள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணுங்க. இல்லை எல்லாம் நல்லா ஓகி ஒரு கைத்தட்டு தட்டுங்க பார்க்கலாம். இல்லை உண்மையிலேயே நாங்கள்லாம் மாவட்டந்தோறும் நடைபெறுகிற புத்தக கண்காட்சிக்கு போய் பேசுகிறோம். சமீபத்தில் புத்தக கண்காட்சியில் இவ்வளவு கூட்டத்தை வேறு எந்த மாவட்டத்திலையும் பார்க்கல. இது உண்மையிலேயே புத்தக கண்காட்சி விழாவா இல்லை உலகத்தமிழ் மாநாடு கூட்டமானு தெரியல. அந்த அளவு கூட்டம் இருக்குது. சில இடத்துல கூட்டம் வராது, சில இடத்துல கூட்டம் வரும், ஆனால் ரசிக்க மாட்டாங்க. ஒரு பேச்சாளருக்கு உண்மையிலேயே எது மகிழ்ச்சினா நம்ம பேசுறதை அவங்க கேட்கணும். சில இடத்துல கேட்பாங்க, சில இடத்துல நம்மளை பேச வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் அந்த மாதிரி பார்க்குறான். அந்த மாதிரி சோதனைலாம் வந்திருக்கு சார்.
அதே மாதிரி வந்த எல்லாரையுமே நம்ம கூட இருக்காங்களான்னு தெரியாது இல்லை. இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுறதுல ஏன் மகிழ்ச்சினா, ஒரு சாதாரண மனிதர் இல்லை, நீங்கள் புத்தகத்தை விரும்பி படிக்கிற மக்கள், அதை வாங்க வந்த மக்கள், ஒரு படி மேலே. இன்னொன்று, உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம், கூட்டம் முடிகிற வரையும் போக மாட்டீங்க. உங்களை இருக்க வைக்க எவ்வளோலாம் பேச வேண்டியது இருக்கு சார். சார் ஒன்றும் இல்லையா சார், சில இடம்லாம் ஜனங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க. இந்த போன கந்த சஷ்டிக்கு என்னை பேச கூப்பிட்டாங்க ஒரு கோயிலில். உங்களுக்கு தான் தெரியும்ல, கந்த சஷ்டி சீசனில் நல்ல மழை. நான் கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலில் பெரிய விளம்பரம்லாம் ஒன்றும் இல்லை, வினைல் போர்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சிவன் கோயிலெல்லாம் தெரியும்ல, இந்த சின்ன சிவன் கோயிலெல்லாம் ஆஃபீஸ் ரூம் வெளியில் அந்த செவத்துலேயே கருப்பு பெயிண்ட் அடித்து அதுதான் நோட்டீஸ் போர்டு இல்லை, கிருத்திகை அமாவாசைலாம் அதில் தான் எழுதி போடுவாங்க. அந்த கோயில்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் சாக் பீஸில் மோகன சுந்தரம் பேசுவார்னு எழுதியிருக்காங்க. அது மழையில் போயிடுச்சு. நான் போகிறேன், 100 சேரு, பிளாஸ்டிக் சேர், ஒரு 12 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் அப்போவே தெளிவாயிட்டேன், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம் இவ்வளோ தான் அப்படின்னு. பேச ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம். அந்த 12 பேரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எழுந்தாங்க. எழுந்து சார் வணக்கம்னு சொன்னாங்க. வணக்கம்னு போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம். அங்கேருந்து 2 பேர் வந்தாங்க. உள்ளே வர்றவங்களும் வணக்கன்றாங்க, நானும் வணக்கன்றேன். வர்றதும் போகிறதும் வர்றதும் 3/4 ஹவர் பேசினேன். ஒரு 75 வணக்கம் வச்சுருக்கேன். பேசி முடித்த உடனே பார்த்தா அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்குது, அதே 12 பேர். அப்புறம் தான் நினச்சேன், அவங்க பேச்சு கேட்க வரல. இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குல்ல, அவன் அதுக்காக வந்து அங்கெல்லாம் ஈரமாக இருக்குது, அதனால் நம்ம முன்னால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து விடான். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் கையில் புத்தகம் இருக்குதுன்னு பார்த்தேன். இந்தாங்க, மொபைல் தான் இருக்குது. இந்த விழாவை, புத்தக விழாவை மாவட்டத்தோறும் அரசாங்கம் ஏன் நடத்துது தெரியுமா? வாசிக்கிற பழக்கம் நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதை நமக்கு வந்ததுன்னா பரவாயில்லைங்க, நம்ம குழந்தைகளுக்கு அந்த வாசிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் 100 சார், ஒரு சாதாரண படம் சார், ரிலீஸ் ஆகி 3 நாளில் 40 கோடின்றான். யார் போய் பார்த்தாங்கன்னே தெரியல. 100 கோடின்றான் திடீர்னு. 10 நாள் நடத்துகிறோம் புத்தக விழா. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு படித்தவன் சார், அவன் கேட்குறான், வாங்கிறத பற்றி இல்லைடா, ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னா. என்னென்னா ஒவ்வொரு புக்கும் 300 ரூபா 400 ரூபா இருக்குடா, எப்படி வாங்குறது? நான் சொன்னேன், டே ஒரு சினிமாவுக்கு போகிறேன், ஒரு சினிமா பார்க்க 500 ரூபா செலவு பண்ணுற மினிமம். படம் மொக்கையாக இருக்குது, என்ன பண்ணுவேன்? இல்லை, நீ ஒன்றும் இல்லை, ஒரு புக்கு வாங்கு, படி, உனக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் வச்சுக்கோ, இல்லையா உன் நண்பர்கள் பிறந்த நாளுக்கு கொடுத்துரு, திருமண நாளுக்கு கொடுத்துரு. எப்படியும் உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரியே படிக்க போகிறதில்ல, அவன் வேறு யாருக்காவது கொடுத்துருவான். உண்மையான படிப்பாளி எவங்கிட்டையாவது போய் சேரட்டும். ஒரு எழுத்தாளருடைய எழுத்து நிறைய மக்களிடம் போய் சேரும் புத்தகத்தை வாங்கினா உண்மையிலே அதுதான். நம்ம வாங்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு தலைப்பு வேறு கொடுத்துருக்காங்க மேடம், குடும்பம். சார், வாழ்க்கையில் எது வெற்றி? நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சின்னுக்கிறோம். நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும், செட்டில் ஆகிடணும், இல்லை நல்லா படிக்கணும், பெரிய ஜாபில் இருக்கணும், வீடு வாங்கணும், செட்டில் ஆகிடணும், இல்லை நல்ல வேலையில் இருக்கணும், பொசிஷனில் இருக்கணும், செட்டில் ஆகிடணும். இதுதான் வாழ்க்கையோட வெற்றின்னு நினைக்கிறோம். ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையின் வெற்றி எது தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா மாதிரி வரணும் சார்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது என்றார். அப்பா மேலேயே கேஸ் போடுறவன் இல்லை. எங்கள் அப்பா மாதிரி ஆகணும்னு எந்த குழந்தை நினைக்குதோ அந்த அப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். அப்போ அந்த வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா குடும்பம் ஜெயிக்க வேண்டும்.
அப்போ குடும்பம் ஜெயிக்கணும். குடும்பம்னா என்ன சார்? திருமணத்தில் தானே ஆரம்பிப்போம் இல்லை? சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான். அவன் விதி விடுங்க. இப்போ திருமணம்ன்றது, குடும்பத்துக்கு திருமணம்ன்றது எப்படி ஒரு காலத்தில் எப்படி ஆச்சு? உறவுக்குள்ளேயே ஆச்சு. குழந்தை பிறக்கும் போதே சொல்லுவாங்க, இந்த குழந்தை என் பையனுக்கு கொடுன்னு. அப்படியே மெயின்டைன் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. எப்படி? இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து, நம்ம கூட சொல்லுவோம்ல கல்யாண புரோக்கர்னு, அவர் என்ன பண்ணுவார் சார்? இருக்கிறதுலையே 5 ஜாதகம் கையில் வச்சுனுப்பான். அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கட்டி போயிடுவான். அது அவங்க பேசுறதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட தான் சார் கற்றுக்கணும். பொண்ணு ரொம்ப அடக்கம் சார், பொண்ணு ரொம்ப அடக்கணுவான். எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான். சிலது 1 வாரம் இருக்கும், சிலது 3 வாரம் இருக்கும். எல்லாம் அப்படி தான். சரி, திருமணம் ஆகுது. நீங்கள் சீன பழமொழி ஒன்றுங்க, அவன் சொல்கிறான், தாரமும் குருவும் தவத்தின் அளவேன்றான். அதாவது நமக்கு வாச்ச ஒய்ஃபு, டீச்சர், இந்த 2 பேரும் நம்ம போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அதனால தான் நம்மளே சட்டை போடும்போது பார்த்துக்கிறீங்களா சொல்லுவோம்ல, எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ உங்கள்கிட்ட வந்து மாட்டினேன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லும், எப்போவுமே நீங்கள் இப்படி தாங்க, நான் என்ன சொல்ல நினச்சேனோ அதை முதல்லையே சொல்லிடுவீங்க. எந்தெந்த ஜென்மத்தில் செய்கிற பாவமோ உங்கள்கிட்ட வந்து மாட்டினேங்கன்னு. கண்ணதாசன் அற்புதமாக சொல்லுவான் சார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உண்மையிலே அன்றுதான் நிறைய பேர் பார்க்குறேன், கல்யாணம்னா பெண்களை கேலி பண்ணுறது, பெண்கள் ரொம்ப மட்டும், அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளை மாதிரி பெண்களுக்கு பெரிய அளவு மரியாதை கொடுத்தது யாரும் இல்லை. எஸ்பெஷலி திருமணம் நிறைய பேர் மறந்துடும். அண்ணனுக்கு தெரியும், ஒரு காலத்தில் திருமணம் எப்படி தெரியுமா? ராஜா வீட்டில் இருந்தால் கூட சுயவரம் நடக்கும் சார். அதெல்லாம் அநியாயம், ஆண்களுக்கு எதிரான அநியாயம். அதெல்லாம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற நாட்டு இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு போய் உட்காரணும். அந்த இளவரசி வரும், அது எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் வரும். அந்த 10-15 இளவரசன்னு யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போட்டு போயிடும். மீதி 9 பேர் வீட்டுக்கு போயிடணும். அடுத்து எங்கேயாவது சுயவரம் நடக்குதான்னு உட்காந்து இருக்கணும். இல்லை, உண்மையிலே பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. அதே மாதிரி பாருங்கள், திருமண வயசு இன்றைக்கி கூட பாருங்கள், பெண்களுக்கு 18, இப்போ 21. நான் இன்னும் ஆக்ஷனில் வரல. ஆண்களுக்கு மட்டும் 21. அதுவும் ஒரு விதத்தில் எனக்கெல்லாம் 21, 25 ஆயிடுச்சு. வீட்டில் ஒன்றும் பேசலை, நமக்கு கூச்சமாக இருக்குது, கேட்கவும் முடியல. இல்லை, வேலைக்கு போகிறேன் சார், கல்யாணம் பண்ணுன்னு கேட்க முடியல. என் சொந்தக்காரன் ஒருத்தன் தெய்வம் மாதிரி வந்து கேட்டான், வேலைக்கு போகிறானே மோகன், ஏதோ பொண்ணு பார்த்து முடிங்களேன்னு. எங்கள் அம்மா, ஐயோ என்னங்க நீங்கள் கோச்சிக்கு போகிறான்னாங்க. கோச்சிக்கு போகிறான், எதிர்பார்த்துனுக்குற கோச்சிக்கு போகிறான். அவன் தங்கச்சி 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணிப்பான்னு அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க சார். என் பெரிய தங்கச்சிக்கு 18 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு 29. கல்யாணம் பண்ணிட்டோம், போயிடுச்சு. அப்புறம் ஆடி சீர் அமாவாசை எல்லாம் முடிஞ்சுது. கரெக்டாக பிரசவத்துக்கு வந்தது, குழந்த பிறந்தது, அனுப்பிச்சிட்டோம். அப்பா இந்த வருஷமாவது ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். சின்ன தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது, பிரசவம். அப்புறம் பெரிய தங்கச்சி 2வது குழந்தைக்கு வந்தது, எனக்கு வயசு 35 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்க, கேட்க கூச்சமாக இருக்குது. அவங்களுக்கே தெரியும்னு பார்த்தா தெரியல. நானும் எங்கள் அப்பா கிட்டே எப்படியோ சொல்லி பார்க்குறேன். என்னை தவிர எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, என்ன இப்போ அதுக்கு இன்னும் வருது இல்லைப்பா சொன்னேன் அப்படின்னு. அதாவது ஒரு நாள் உச்சத்துக்கு போச்சு, முடியல. ஏன்னா ஆஃபீஸ் பண்ணுற இடத்துலலாம் எல்லாம் நம்மளை துக்கம் விசாரிக்கிறான், இன்னும் ஆகலை அப்படின்னு. அவன் ஏதோ ப்ராப்ளம் நினச்சினுக்கிறான். அப்புறம் சார் ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா என் ஃப்ரெண்டு அவன் குழந்தைக்கு பிறந்த நாள்ப்பா, போயிட்டு வரட்டா அப்படின்னேன். அதாவது அவருக்கு மறைமுகமாக சொல்கிறேன், எனக்கு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த நாளே கொண்டாடுறான், நான் சும்மா தான் இருக்கிறேன்னு.
எங்கள் அப்பா அதுக்கு சொல்கிறாருங்க, டேய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்குலாம் எதுக்கிட்ட பர்மிஷன் கேட்குற, நீ போ அப்படின்னாரு. ஆனால் அதுக்காக சொன்னேன். கடைசியாக ஒன்று எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்ச பாஷை. அப்போ எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் ஹவுஸ் அலவன்ஸுன்னு எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபாய் தராங்களே நான் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தார். எல்லாம் அப்படி தான் சார். எல்லாமேங்க ஒரு காலத்தில் பொண்ணு பார்க்க எப்படி போவோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து புறப்பட்டு போவோம். இல்லை படிச்சிருக்கியா, பண்ணுவியா, அது பண்ணுவியா எல்லாம் கேட்போம். இப்போ அப்படி இல்லை, பொண்ணுங்க பேசுது. நானும் அப்படி மட்டும் தான். நான் எனக்கு பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் ஒய்ஃபு. வேறு சாய்ஸே இல்லை, சான்ஸும் இல்லை. என்ன பிரச்சனைனா, இந்த 2 தங்கச்சி இருக்காங்களே சார், அவங்க வீட்டுக்கார 2 பேரையும் கூட்டி போயிட்டேன். எங்கள் மாப்பிள்ளைங்கள நான் பண்ண ஒரே தப்பு தான். போனேன், பொண்ணை பார்த்தா பொண்ணு சுமாராக இருந்தது. சரி வயசும் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஓகே அப்படின்னா. பொண்ணுக்கு அப்பா அதான் எங்கள் மாமனார், அவர் வந்தார். மாப்பிள்ளை தம்பி, பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னாரு. நான் பங்குன்னு ஆயிடுச்சு. அப்போவே நான் மேடையிலலாம் பேசுவேன், இருந்தாலும் மேடையில் பேசுறது வேறு, நான் என்ன பேசணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்க சரியா. ஆனால் இன்னொருத்தர் வீட்டில் போய்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுறதுன்னா உதறது கையெல்லாம். மாப்பிள்ளைங்க 2 பேரை போங்க போய் பேசுங்க அண்ணா. எனக்கு என்னென்னா சார் நம்ப மாட்டீங்க, வேண்டிக்கினே போனேன். ஒருவேளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு வச்சுக்க நம்மளை, என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லுவான், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வேணான்னுடுச்சு அப்படின்னு. அதுக்காகவாது பிள்ளையாருக்கெல்லாம் வேண்டியில் போகல. உள்ளே போனால் ரூமில் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குது சௌகரியமாக. அது அவங்க வீடு சார். நான் ரூமில் போயிட்டு வேர்த்து விறுவித்து என்ன பண்ணுறதுனே தெரியல. உட்காரலாமா, நிற்கணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல. அந்த அம்மா இன்டர்வியூ பண்ணுறாங்க என்ன, யார் நம்ம அம்மா, MBA டெபுட்டி மேனேஜர், டேக் ஹோம் 60,000. அதாவது அது போதுமா அந்த அம்மாவுக்கு. அதுக்கு அடுத்தது சொல்லிச்சு, உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், நல்லா தான் சொன்னாங்கன்னு. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன். வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் புட்சாலிங்க வேணாது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்ட்டி என் செலவுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பையன் அப்படியே கரெக்டாக சொல்லிட்டுக்கிறான். இந்த அம்மா உங்கள் ஹெச்ஆர் சரியில்லை சார். திரும்ப நான் டக்குன்னு ஒன்று கேட்டு சார், ஆமாம் உங்களுக்கு எதுவாது வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ச்சு. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். 20 வருஷம் ஆயிடுச்சு சார். எல்லாமே அப்படி தான் சார். மணமகனாக வர்றது ரொம்ப வசதி. ஒரு குடும்பத்தை உள்ள மருமகனாக போகிறதுக்கும் மருமகளாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்கள் பாருங்களேன், திருமணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆண்கள் கஷ்டமே பட மாட்டான். இந்த ராகுகால பூஜைக்கெலாம் எந்த பையனாவது போவானா? ராகுகால பூஜை கல்யாணத்துக்கு முன்னால் ஏன் எது கட்சாலும் சமாளிக்கலான்னு ஒரு தைரியம். பெண்கள் அப்படி இல்லைங்க. ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமைக்கு போய் அந்த கோயிலில் இருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் அங்கே போட்டு அந்த ஸ்பாட்டக்ஸை நாசம் பண்ணி அது பிறகு வரும். ஏமாண்ணா எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அவங்களுக்கு கட்சா மாதிரி ஒரு இழிச்ச வாங்கி எனக்கு கிடைப்பானா அப்படின்னு சொல்லி பையங்க கோயிலுக்கு போக மாட்டான். இன்னும் ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் கோயிலுக்கு போவான். அது க்யூவில் நிற்கும் போதே பாவமாக பார்ப்பான் கடவுளை, ஆண்டவா அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்ததுன்னா நாய் நரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளையாக வேணாம், தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2த்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. பெண் அப்படி தான், ஆணுக்கு அந்த கவலை இல்லை. சரி பையன் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் ஐயப்ப மலை என்னடா வேண்டுதலான்னு, ஏன்னு இல்லை கல்யாணம் ஆன முன்னால் போனது இல்லையா நீ, சுமாரா நீ வேறு, இந்த 48 நாள் தான் கொஞ்சமாச்சும் மரியாதை, வா சாமி போ சாமின்றா. அதனால் வருஷம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் பாருங்கள், எல்லாருக்கும் புதுசாக வருகிற மருமகளுக்கு கொடுக்குற மரியாதை தான் மருமகனுக்கும் கொடுக்கணும். மருமகனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுதான் மருமகளுக்கும் கொடுக்கணும். நம்ம அதில் தவறுறோம். மருமகனுக்குன்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் பொண்ணு வீட்டுக்கு அவனுக்கு மரியாதையாக ஜாஸ்தி சார், தெரியும்ல. உள்ளே நுழைஞ்ச உடனே பெட்ரூம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை இந்த ரூமில் தங்கிக்குங்கண்ணா, பார்த்தா ஜன்னலுக்கு புது ஸ்க்ரீனு, புது பெட்ஷீட்டு, புது தலைகாணி வர, புது டவலு, புது சோப்பு வச்சுருப்பாங்க சார். ஒஸ்தி சோப்பா, நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா அதே சோப்பு இருக்கும், இல்லைன்னா நீ போன பிறகு அந்த சோப்பையே நாய்க்கு தைச்சிட்டு மறுபடியும் பாத்ரூமில் வச்சுருவாங்க. எல்லாம் உஷாராக இருக்கணும்.
அதே மாதிரி மாமனார் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா மாமனார் கண்ணில் அப்படியே தண்ணி, ஆனந்த கண்ணீர்னு நினச்சேன். அது ஆம்பளை கண்ணீர். யார் பெற்ற புள்ளியோ இங்கே வந்து மாட்டேங்களவா. இந்த பூம்பு மாடு பார்த்துக்கிறீங்களா? இப்போ வர்றதில்லை. பூம்பு மாடு பார்த்தீங்கன்னா பெரிய மாடு சின்ன மாடு ஒன்று கூட்டின்னு வருவான். ஏன்னா பெரிய மாடை பார்த்து சின்ன மாடு ட்ரைனிங் ஆகும். அது பெருசு எப்போ தலையாட்டுதோ இதுவும் ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரி மாமனார் பார்த்து வாடா எனக்கு சக அடிமை கிடச்சிட்டான்னு ஒரு மகிழ்ச்சி. பெண்களை கூட்டி போகும்போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு மருமக போனால் எட்ட ஒன்று சமையல் ரூமில் தான் காமிப்பாங்க. சமையல் ரூம் சுத்தமாக இருக்கணும், குளிச்சுட்டு தான் சமையல் ரூமுக்கு வரணும். நம்ம வீட்டில் 5:30 மணிக்கே காலையில் எழுந்துக்கினா நான் பாலா போட போகிறேன், வீடு வீடாக போய் 5:30 மணிக்கு போய் என்ன பண்ண ஏதோ ஒன்று எல்லாமே. சார் குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி நடத்தணும் தெரியுமா? வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் அறிவுபூர்வமாக நடத்த வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது. நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, அறிவை கீழே பண்ணிவிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம், அவ்வளோதான். உண்மையிலேயே அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டு எல்லாருமே வெற்றி அடைவான், உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான். வீணாக கலவரம் வீட்டில். டென்ஷன் ஆகக்கூடாது சார், அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம், விஷயம் தெரியும். சார் 2 மாதமாக இஎம்ஐ கட்டல சார், ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். ஒய்ஃபுக்கிட்ட அவள் கவலைப்பட போகிறாளேன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்ன ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறீங்களா இல்லையானா அப்படியே ஏறும். பார்த்துக்கிறீங்களா? ஏறக்கூடாது. நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஆமாங்க, 3 மாதத்துக்கு முன்னால் பூனாவில் ஒரு பொண்ணு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்குது, தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன துபாய் கூட்டி போங்கன்னு. அவனை டென்ஷன் ஆகி என்ன பண்ணிக்கிறான், துட்டில் கொண்டு வேணுங்கிறான். மூக்குலேயே ஒரு பஞ்சு விட்டுக்குது சார். உண்மையிலேயே சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார், செத்துட்டான். அது படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாண பவர் முயுவ விளக்க உரை. நடுவுநிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானே ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளைக் கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் பொருளைக் கவர்ந்து அனுபவிக்க எண்ணிப் பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க உரை. நடுவுநிலை தவறுவது நாணித் தலைகுனியத் தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாண பவர் முயுவ விளக்க உரை. நடுவுநிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானே ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளைக் கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் பொருளைக் கவர்ந்து அனுபவிக்க எண்ணிப் பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க உரை. நடுவுநிலை தவறுவது நாணித் தலைகுனியத் தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாண பவர் முயுவ விளக்க உரை. நடுவுநிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானே ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளைக் கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் பொருளைக் கவர்ந்து அனுபவிக்க எண்ணிப் பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க உரை. நடுவுநிலை தவறுவது நாணித் தலைகுனியத் தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாண பவர் முயுவ விளக்க உரை. நடுவுநிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானே ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளைக் கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் பொருளைக் கவர்ந்து அனுபவிக்க எண்ணிப் பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க உரை. நடுவுநிலை தவறுவது நாணித் தலைகுனியத் தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாண பவர் முயுவ விளக்க உரை. நடுவுநிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானே ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளைக் கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் பொருளைக் கவர்ந்து அனுபவிக்க எண்ணிப் பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க உரை.
நடுவுநிலை தவறுவது நாணித் தலைகுனியத்தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபடமாட்டார்.